வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த பதிவு முழுக்க முழுக்க இஸ்ரேல் செய்தி நிறுவனத்தின் பதிவு. இது பொதுவாக அநேகம் நாம் பேசுவது இஸ்ரேல் பத்திரிகைகள், அங்குள்ள நிறுவனங்கள் அந்த செய்திகளை எடுத்து ஆய்வு செய்து பேசுவேன். இந்த பதிவில் 100% இஸ்ரேலில் த ஜெருசலேம் போஸ்ட் என்ற பிரபல பத்திரிகையுடைய ஆய்வு கட்டுரை இதை அப்படியே எடுத்து பேசியிருக்கேன். நீங்களும் இந்த பிரச்சனையை இஸ்ரேல் எப்படி பார்க்கிறார்கள், அவருடைய பார்வை சரியானதான்னு சொல்லி இந்த பதிவில் பயணித்து முடிவு செய்யுங்கள். இந்த பிரச்சனையை இஸ்ரேல் எப்படி கையாள்கிறார்கள் என்று முழுக்க முழுக்க யூதர்களின் பார்வை இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சவுக்கு சங்கர் அந்த பிரச்சனையை பேசியிருந்தேன். பொதுவாக இங்குள்ள தனிப்பட்ட நபர்களை பேச மாட்டேன், அது எப்பவுமே எனக்கு பழக்கம். ஆனால் அவர்கள் செய்த ஒரு பதிவு புகைப்படம், அதை பற்றி பேசணும், முடிவை சொல்லணும்னு சொல்லி தான் அந்த பதிவே பேசினேன். ஆனால் அதை மட்டும் விட்டுட்டேன். முக்கியமே அதுதான். சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அவருடைய மகன் அவருடைய தாயார் மடியில் இருப்பது போல ஒரு புகைப்படத்தை விட்டு, என்னுடைய மகன் சொர்க்கத்தில் என் தாயாரோடு இருப்பார் சொல்லி புகைப்படம் வெளியிட்டிருந்தார். அதை பார்த்த பிறகுதான் அந்த பதிவே பேச தோணுச்சு. சொர்க்கம் என்பது, நரகம் என்பது உத்தரவாதம் கிடையவே கிடையாது. யாருக்குமே உத்தரவாதம் அல்ல. மாறாக எது உத்தரவாதம் என்றால், இங்குள்ள வாழ்க்கை மட்டுமே நமக்கு 100% உத்தரவாதம். பத்திரமா அதை பார்த்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் நம்ம அநேகர் நேரம் செலவு பண்ணுறோம், ஆனால் நிஜமான அன்பை விட்டு விடுகிறோம். அதுக்காக தான் பதிவே கொடுத்தேன். சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் அநேகர் அறிந்த ஒரு பிரபல நபர். அவரை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலுமே சமூக வலைதளங்களும் முக்கியம்தான். ஒரு 5 நிமிடம் நேரம் மட்டும் தினமும் அவர் மகனுக்காக அல்லது அவருடைய மனைவியாருக்காக செலவு செய்திருந்தால் என்றால் இவ்வளோ பெரிய துக்கம் ஏற்பட்டிருக்காது. அதுக்காக தான் பதிவே கொடுத்தேன். நாம் எல்லோருமே வலைத்தளங்கள் முக்கியமானதான், நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது தான். என்றாலும் நிஜ அன்புக்கு ஏங்குகின்ற நமது மனைவி, பிள்ளைகள், தகப்பன், தாய், இவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது செலவு பண்ணுங்க. மற்றபடி சவுக்கு சங்கர் அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று எனக்கு எண்ணம் இல்லை. அவர் இந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்து தன்னுடைய களப்பணியை முழு வீச்சில் ஆற்ற வேண்டும். அவர் ஆறுதல் பெற வேண்டும் என்றே விரும்புகிறேன். ஓகே, என்னைக்கு ஒரு வல்லரசு தடுமாறுகிறதோ அன்றைக்கு அந்த வல்லரசை நம்பி இருந்த நாடுகள் புதிய கூட்டணியை அமைப்பார்கள். இது இயற்கை. இதுதான் இந்த மெக்கா ஒப்பந்தம். இன்னைக்கு உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் பெரிதாக பேசப்படுகிறது. மெக்காவில் போடப்பட்ட ஒப்பந்தம், சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் கிடையே போடப்பட்ட ஒப்பந்தம். இதுல விரைவில் எகிப்து சேருவாங்க. சரி, எங்க வல்லரசு தடுமாறியது? யார சொல்றாங்க இஸ்ரேல் அப்படின்னா, அமெரிக்கா என்ற வல்லரசு தடுமாறி விட்டது, அதனால இந்த கூட்டணி உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. முதல்ல அமெரிக்கா எங்க தடுமாறியது அப்படின்னா, ஈரானுடன் போரில் தடுமாறி விட்டது. நிஜத்துல இன்னைக்கு இதே நிலையில போரை விட்டு பின்வாங்கி அமெரிக்கா போனா அது மிகப்பெரிய அவமானம் அமெரிக்காவுக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு கூட தெரியல. இதுல அமெரிக்காவை நம்பியிருந்த நாடுகள் எதுனா, இந்த சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான், சேரப்போகின்ற எகிப்து, இவங்க எல்லாமே 100% அமெரிக்காவை நம்பியிருந்த நாடுகள். இன்னைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ள போயிருக்காங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவை இந்த சண்டையில ஈரான் 1000 முறை என்கிறாங்க. நேற்று கூட நான் பல 100ன்னு இன்னைக்கு இது பார்க்கும்போது 1000 முறை சிறியதும் பெரியதுமாக தாக்கியுள்ளார்கள் ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன். அதை தாண்டி அனைத்து வளைகுடா நாடுகளையும் தாக்கியிருக்காங்க. எந்தவித பெரிய பதிலடியை அமெரிக்காவால் ஈரானுக்கு கொடுக்க முடியவில்லை. ஈரானுடைய தாக்குதலை வளைகுடா மீது நிறுத்த முடியவில்லை. இது முழுக்க முழுக்க இன்னைக்கு தெரியுது.
வளைகுடா நாடுகள் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாலுமே இந்த புதிய கூட்டணிக்கு முழு காரணம் அமெரிக்காவின் இந்த சண்டையில தடுமாற்றம் தான். அப்போ ஈரான்ல மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு, பொருளாதாரத்தில் மிக பின்னடைவில் போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இஸ்ரேல் தான். ஒரு சின்ன நாடு மிகப்பெரிய போரில் வெற்றியை பெற்றிருக்காங்க, அமெரிக்கா தடுமாறி இருக்குங்க. கடைசி கட்டத்தில் ஈரானுடைய தாக்குதல் முழுக்க முழுக்க வளைகுடா நாடுகளுக்கு மட்டுமே இருந்தது. இஸ்ரேலை நோக்கி ஒரு ட்ரோன், ஒரு ஏவுகணை வரல. இன்னைக்கும் இஸ்ரேல் லெபனான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, காசா அடிக்கிறாங்க. ஈரானிடமிருந்து ஒரு சின்ன தாக்குதல் இஸ்ரேல் மீது நடக்கல. இது யதார்த்தம். அவ்வளோ பெரிய பயம் இஸ்ரேல் மீது ஈரானுக்கு இருக்கு, ஆனா அமெரிக்கா மீது அந்த பயம் அவர்களுக்கு இல்லை. இதுதான் இவங்க நினைக்கிறது. இப்போ ஒரு புகைப்படம் நேற்று வந்த புகைப்படம், அதில் காட்டுறேன். இதை சாதித்தது எல்லாமே இஸ்ரேல் தான். அதை புகைப்படத்தில் முதல் இருக்கின்ற நபர் எலி கொமேனி, ஈரானுடைய உச்சம். இரண்டாவது நபர் ஹாசன் நசருல்லா, இசபுல்லாவின் உச்சம். மூன்றாவது நபர் யாஹ்யா சின்வார், ஹமாஸ் உடைய உச்சம். நாலாவது இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸ் உடைய டிஃபாக்டோ லீடர், வெளிநாட்டு தலைவர்களின் உச்சம் இவன். ஐந்தாவது நபர் முகமது டெய்ஃப், ஹமாஸ் இராணுவ பிரிவின் உச்சம். ஆறாவது முகமது சின்வார், யாகியா சின்வாருடைய தம்பி, ஹமாஸின் தலைவன் அவன். ஏழாவது இஸ் அல்தீன் அல் ஹதாத், ஹமாஸ் உடைய நீண்ட கால தலைமை. எட்டாவது ஃபுகுஸ் சுகூர், இவன் ஹமாஸ் உடைய வெளிநாடுகளிலிருந்து ஆயுதம் வாங்கும், பணங்களை திரட்டி கொடுக்கும் உச்சம். ஒன்பதாவது நபர் சலே அல் அரூர், இவன் ஹமாஸ் ஆயுதங்களை பணங்களை திரட்டி கொடுக்கும் நபர்ல உச்சம். இப்படி இந்த உச்சமான நபர்கள், இவர்களை போன்ற 500 தலைவர்கள் தளபதிகள், அரபு தலைவர்கள் தளபதிகளை கொன்று சாதித்து காட்டியது இஸ்ரேல். இதில் ஒரு சின்ன பங்கு கூட அமெரிக்காவுக்கு இல்லை. இந்த 500 பேர் குறைந்தது இந்த சண்டையில் 2023க்கு அப்புறம் 500 அரபு தலைவர்கள் தளபதிகள் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ஒன்று கூட அமெரிக்கா பண்ணல, முழுக்க முழுக்க இஸ்ரேலில் சாதிச்சாங்க. அதுதான் இந்த நாடுகளுக்கு ஒரு ஏக்கத்தை, ஏமாற்றத்தை அமெரிக்கா மீது கொடுத்துருக்கு. மிக பெரிதாக நம்பியிருந்தோம் அமெரிக்காவை, மிகப்பெரிய அவர்களுடைய பணப்பலன்களை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க, ஆயுதம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த சண்டையில் நிர்கதியாக விடப்பட்டார்கள் இந்த நாடுகள். அமெரிக்கா தடுமாறியது. அதனால இந்த புது கூட்டணி மெக்கா ஒப்பந்தம் நிறைவேறியிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த 3 நாடுகளின் கூட்டணியை ஏன் இவ்வளோ பெருசா பேசுறோம்? இந்த 3 நாடுகள் மட்டும் அவ்வளோ என்ன பெரிய அப்படின்னா, நிச்சயமாக இந்தியாவும் இஸ்ரேலும் இந்த 3 நாடுகளின் கூட்டணியை நிச்சயமாக உற்று நோக்க வேண்டும், பதிலடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்ல இதில் சவுதி அரேபியா, பணத்தில் கொழிக்கும் நாடு, எதையும் பணத்தால் வாங்க முடியும் என்று நினைக்கும், செயல்படுத்தும் நாடு சவுதி அரேபியா. இரண்டாவது துருக்கி, இன்னைக்கு இராணுவ ரீதியாக தொழில்நுட்பத்தில் எங்கேயோ போயிட்டாங்க. இராணுவ ரீதியான பொருட்கள் துருக்கியிலிருந்து வருஷத்துக்கு 2025 $8.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நடந்திருக்கு துருக்கிக்கு. ஆனால் இந்தியாவில் அதற்கு பாதி தான் நடந்திருக்கு. இந்தியாவை விட 2 மடங்கு மிகப்பெரிய அளவில் இராணுவ பொருட்களை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கின்ற நாடு துருக்கி. இராணுவ தொழில்நுட்ப உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமானது இந்த ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பெரிய பங்கு வகித்தது UAV, அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள், பைரக்தார் TBZ அப்படிம்பாங்க. இது துருக்கியோட தயாரிப்பு, உலகம் முழுவதும் செல்கின்றது. தாக்குதல் நடத்தக்கூடிய கப்பல், மேலே பேசுனது வானில் தாக்குதல் நடத்தக்கூடியது. அடுத்து நான் சொல்றது TCG அனதலு. இந்த கப்பல் உலகம் முழுவதும்
மிக பிரபலம் பெற்று வருகின்ற கப்பல் துருக்கியுடையது. 5ஆம் தலைமுறை தாக்குதல் போர் விமானம் கான், இதுவுமே துருக்கியுடைய தயாரிப்பு. இதை தாண்டி எண்ணற்ற தயாரிப்புகள் இராணுவ ரீதியாக ட்ரோன்ல இன்னைக்கு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறாங்க. மிகப்பெரிய அளவு படைபலத்தோட துருக்கி இருக்காங்க. 3வது நாடு பாகிஸ்தான். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இஸ்லாமிய அரபு நாடுகளில் அணுகுண்டு வைத்திருக்கும் ஒரே நாடு பாகிஸ்தான். இந்த இஸ்லாமிய அரபு நாடுகளில் நம்பர் 1 தரைப்படையை வைத்திருக்கும் நாடும் பாகிஸ்தான். தரைப்படைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபு இஸ்லாம் நாடுகளில் பாகிஸ்தான் முதலிடத்தில் வராங்க, 2ஆம் இடத்துல துருக்கி வருவாங்க, 3ஆம் இடத்துல எகிப்து வருவாங்க, 4ஆம் இடத்துல ஈரான் வருவாங்க. ஈரானை அரபு இஸ்லாமிய நாடு என்று சொல்ல முடியாது. மேலும் இந்த 3 நாடுகளும் சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள். சியா பிரிவு சன்னி பிரிவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பயங்கரவாதம் என்றால் சன்னி பிரிவிலிருந்து தான் வரும். சியா பிரிவு இஸ்லாமிய நாடுகளிடம் பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். ஆனா சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள்கிட்ட பேசவே முடியாது. உதாரணம் பாகிஸ்தான், எவ்வளவு நல்லது செய்தாலும் அவர்களிடம் நன்றியே இருக்காது. அடுத்த உதாரணம் அரபு நாடுகள், இஸ்ரேலை சுற்றி எல்லாமே சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள் தான். ஒரு பிறரை எப்படி ஒரு சிறிய நாட்டை மதிக்க வேண்டும், சிறுபான்மை மக்களை மதிக்க வேண்டும், அந்த மாதிரி நாடுகளை பாதுகாக்க வேண்டும், இந்த எண்ணம் எதுவுமே இந்த சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள்கிட்ட இருக்காது. இவங்க என்ன சொல்றாங்க அமெரிக்காட்டனா, ஈரானுக்கு எதிராக நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கூட்டணி அரபு இஸ்லாம், இந்த மெக்கா கூட்டணி முழுக்க முழுக்க இஸ்ரேலையும் இந்தியாவையும் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டுதான் சொல்லணும். ஆனா இந்த கூட்டணி ஆரம்ப நாளிலேயே நம்மிடம் அடி வாங்கி விட்டார்கள் என்று சொல்றாங்க. எப்படின்னா, கடந்த வியாழக்கிழமை இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் என்னை கூப்பிட்டார். இந்த மிடில் ஈஸ்ட், இந்த மேற்கு ஆசியாவில் நடைபெறும் சம்பவங்களை நாங்கள் பேசினோம் மற்றும் இந்தியா இஸ்ரேல் உறவை இன்னும் பெரிய அளவு முன்னெடுத்து செல்லும் மூலோபாய காரியங்களை பற்றி நாங்கள் பேசினோம் என்று சொல்லிட்டு அதை ஆங்கிலத்திலும் ஹீப்ரூவிலும் அவருடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அதை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திரும்ப அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. வியாழக்கிழமை ஆக மொத்தம் மோடிஜியும் நெத்தன்யாகு அவர்களும் பேசி இப்படி ஒரு காரியத்தை வெளியிட்டாங்க. வெள்ளிக்கிழமை தான் மெக்கால இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது. ஒரு நாளைக்கு முன்பாகவே இவர்கள் இதை செய்ய போகிறார்கள் என்ற உளவுத்துறை தகவல் அடிப்படையில் பிரதமர் மோடிஜி இதைத்தான் குறிப்பிட்டார். ஆனால் பெயரை சொல்லாமல் அங்கே நடக்கின்றதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது போல குறிப்பிட்டார். இது இந்தியா இஸ்ரேல் உளவுத்துறையின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு முதலிலேயே அடி என்று பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அவங்க ஒரு பெரிய ஆச்சரியமா சொல்லலாம்னு நினைக்கும் போது அதுக்கு முந்தைய தினமே அதை பற்றி அலசுவது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அந்த நாடுகள் கொடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இது இயற்கையாகவே அறிவியல் பூர்வமாகவே நடைபெறும். அப்படி இந்த வினைக்கு, அதாவது இந்த மெக்கா ஒப்பந்தம் என்ற வினைக்கு எதிர்வினையாக இயல்பாக இயற்கையாக அமைந்ததுதான் இந்தியா இஸ்ரேல் கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று வருகிறது அப்படின்னு ஜெருசலேம் போஸ்ட் மட்டுமல்ல, அதை தாண்டி இஸ்ரேலுடைய செய்திகளில் தகவல்கள் வெளிவருது. இன்னைக்கு இந்தியா இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ், இந்த கிரீஸுக்கும் சைப்ரஸ்க்கும் துருக்கினால பிரச்சனை, இஸ்ரேலுக்கு அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளால பிரச்சனை, இந்தியாவிற்கு பாகிஸ்தானால மற்றும் துருக்கி ஆயுதங்களால பிரச்சனை. அதனால இயற்கையாகவே இந்த கூட்டணி இந்த பக்கம் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. சரி, உண்மையாகவே இந்த மெக்கா ஒப்பந்த கூட்டணி ஏன் அமைந்தது அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த அரபு நாடுகளின் தோல்வி,
இந்த சின்ன இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியனால தாங்கிக் கொள்ளவே முடியல. மிக பிரம்மாண்டமான நாடு, பணம் கொடுக்கும் நாடு. ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் இஸ்ரேலிடம் தோல்வி உற்றுக்கொண்டே இருக்காங்க. அதை தாண்டி பாலஸ்தீன பிரச்சனை, இத்தனை அரபு இஸ்லாமிய நாடுகள் இருந்துமே தொடர்ச்சியாக பாலஸ்தீனம், இசபுல்லா அழிக்கப்பட்டு வருது. மேலும் ஈரான் வலுவிழந்தது. அனைத்துமே இஸ்ரேலுடைய தாக்குதலால் நடந்தது. அண்டை நாடுகளான எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான், இப்படி அநேக அண்டை நாடுகள் மற்றும் 22 அரபு நாடுகள் இருந்துமே இந்த இஸ்ரேலை ஒண்ணுமே செய்ய முடியவில்லை என்ற சவுதி அரேபியாவின் உண்மையான ஏக்கம். அதனால அரபு நாடுகளை தாண்டி இந்த துருக்கியையும் பாகிஸ்தானையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டு வருகின்ற நாட்களில் எகிப்து மூலமாக போரை ஆரம்பிப்பது. இது இந்த ஒரு தீர்க்க முடியாத மன கவலையாக அரபு இஸ்லாம் உலகத்தில் இந்த இஸ்ரேலுடைய வெற்றி இருக்கு. இஸ்ரேலோடு சண்டை போட்ட அரபு நாட்டு தலைவர்கள், அன்றைக்கு இராணுவ தளபதியாக இருந்தவர்கள் பலர் இதய நோயால் வலியால் அவதிப்பட்டு தான் செத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு, இந்த இஸ்ரேலை தோற்கடிக்க முடியவில்லையே என்று. அதனால வருகின்ற காலங்களில் எகிப்தை தூண்டிவிட்டு பின்புலமாக புதிய கூட்டணியாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டை அடிச்சா இவர்களை அனைத்தையும் அடித்தது போல அந்த கோட்பாடின் கீழ் இந்த சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து மூலமாக சண்டை ஆரம்பிப்பது. எகிப்துடைய தரைப்படை மிக பிரம்மாண்டமான தரைப்படை. அந்த எண்ணத்தில் இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. இரண்டாவது பாகிஸ்தானுக்குமே நீண்ட கால ஏக்கம், தொடர்ச்சியாக இந்தியாவிடம் தோற்றுக்கொண்டே இருப்பது போரில். அது எல்லாத்தையும் விட பங்களாதேஷ், ஒவ்வொரு முறை பங்களாதேஷை பார்க்கும் போதுமே பாகிஸ்தானுக்கு இது பாகிஸ்தான், இந்திய இராணுவம் உள்ளே சென்று பாகிஸ்தானை இரண்டாக பிரித்து ஒரு புதிய நாட்டை உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் சொல்லி என்ற ஆத்திரம். எப்படி இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளால், இஸ்லாமிய நாடுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆத்திரம் இருக்கோ, அதே போல ஆத்திரம் பாகிஸ்தானுக்கு இருக்கு. அதனால சண்டையில் இந்தியாவை வெற்றி பெற முடியவில்லை. அதனால இந்த புதிய கூட்டணி, இந்த துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து, இதோடு கூட்டணி சேரும்போது இந்தியாவை அச்சுறுத்தி பார்க்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு. இனி பாகிஸ்தானிற்கு புதிய பணம் மழையாக பாயும். சவுதி அரேபியிலிருந்து புதிய ஆயுத தொழில்நுட்பம் வெள்ளம் என பாயும் துருக்கியிலிருந்து. அதே போலதான் எகிப்துக்குமே இந்த கூட்டணியில் சேரும்போது அனைத்துமே இராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தை எகிப்து அடையும். அப்படி பார்க்கும்போது இதற்கு எதிர்வினையாக உருவாகி உள்ளதுதான் இந்தியா இஸ்ரேல் இடையேயான இராணுவ ரீதியான மற்றும் பொருளாதார ரீதியான கூட்டணி அப்படிங்கிறாங்க. இந்த மெக்கா கூட்டணிக்கு எதிராக இயல்பாக அமையும் கூட்டணியான இந்தியா இஸ்ரேல் இராணுவ ரீதியான பொருளாதார ரீதியான கூட்டணி, இது பக்கத்தில் யாராலுமே நெருங்க முடியாது. இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 இராணுவம் தரைப்படைகளில் முதல் இடத்தில் இருப்பது இந்தியா. அதே சமயத்தில் இன்றைக்கு உலகத்தின் நம்பர் 1 இராணுவம் தரைப்படை ரிசர்வ் வீரர்களை சேர்க்கும் போது நம்பர் 1 இடத்தில் இருப்பது இஸ்ரேல். அதே சமயத்தில் இராணுவ ரீதியான தொழில்நுட்பத்தில் உலகத்தின் நம்பர் 1 பக்கத்தில் யாருமே நெருங்க முடியாத அளவில் இருப்பது இஸ்ரேல். அதே சமயத்தில் உலக நம்பர் 1 உற்பத்தி கேந்திரமாக விளங்குவது இந்தியா. மொத்தம் இந்த 2 நாடுகளும் இணைவது பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக இணைவது மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த உலகத்திற்கே கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அனைத்து இஸ்லாமிய அரபிய நாடுகள் அனைத்துமே 90 ஒன்று சேர்ந்து வந்தாலுமே இந்த 2 நாடுகளின் இராணுவ வீரர்களுக்கு இணையாக, தொழில்நுட்பத்துக்கு இணையாக வந்துவிடவே முடியாது. அதனால பழையபடி இவர்கள் ஏக்கத்துடனேயே என்னதான் மெக்கா ஒப்பந்தம் போடப்பட்டாலுமே இந்த 2 நாடுகள் ஒன்றாக சேரும்போது
இவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு தங்கள் வாழ்நாளை கழிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று இயற்பியல் ரீதியாக அமைந்த, இயற்கையாக தர்மத்தின் நீதியின் அடிப்படையில் அமைந்த இந்த இந்தியா இஸ்ரேல் இடையேயான இராணுவ ரீதியான, பொருளாதார ரீதியான இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று இந்த உலகத்தை முன்னேற்றத்தின் பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வருகின்ற நாட்களில் ஈரானுடைய அணுக்கட்டமைப்பை இஸ்ரேல் தாக்குவது இதை எந்த நாடுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஈரானுடைய அணுக்கட்டமைப்பு அழிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் இருக்காங்க. அதனால அதனுடைய தாக்குதல் இந்த புதிய மெக்கா கூட்டணி அது விரும்புவார்கள் என்று சொல்ல வேண்டும். நன்றிகள்.